ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸுடைய லிங்க் கொடுத்துருக்கு, அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் பிளானிங். ஃபினான்ஷியல் பிளானிங்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஆப்ஜெக்டிவ், அதாவது கோலை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபண்ட் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, அதே போல் அந்த ஃபண்ட்ஸை நம்ம எந்த சோர்ஸ் மூலிமா அந்த ஃபண்ட்ஸை நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதையெல்லாம் சொல்லக்கூடியது தான் ஃபினான்ஷியல் பிளானிங். இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்கனைசேஷனுடைய கோலையும் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஓகே, ஃபினான்ஷியல் பிளானிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஓவரால் பிளானிங் ஆஃப் எனி பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். எந்த ஒரு என்டர்பிரைசஸாக இருந்தாலும் ஓவராலாக ஒரு ஆர்கனைசேஷனுடைய பிளானிங்கே ஒழுங்காக வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா, இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானிங். இட் எய்ம்ஸ் அட் enabling the company to tackle the uncertainty in respect of the availability and timing of the funds and helps in smooth functioning of an organization. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா? ஒரு நேஷனுடைய எக்கனாமிக் லெவல் ஆகட்டும், இல்லை டெக்னாலஜியில் ஏதாவது இம்ப்ரூவைசேஷன் இருந்துச்சு அப்படின்னாலோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனி அவங்களுடைய பிஸ்னஸை டேக்கிள் பண்ணணும். ஓகேவா? நிறைய அன்சர்டனிட்டி, எதிர்பாராத விஷயங்கள் நிறைய பிஸ்னஸில் நடக்கும். அது எல்லாத்தையும் சரியான முறையில் டேக்கிள் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபினான்ஸு. அந்த ஃபினான்ஸினுடைய அவைலபிலிட்டி சரியான அளவில் இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் எந்த நேரத்தில் அந்த ஃபண்டினுடைய ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த நேரத்தில் அந்த ஃபண்டு நமக்கு கரெக்டாக நம்ம கையில் அது இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான், அதாவது அவைலபிலிட்டி ஆஃப் ஃபண்ட்ஸும் இருக்கணும், எந்த டைமுக்கு தேவைப்படுதோ அந்த டயத்தில் அந்த ஃபண்ட்ஸை நம்ம சரியான முறையில் உபயோகிக்கும் முறையில் அது இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆர்கனைசேஷனுடைய எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். The importance of financial planning can be explained as follows. It helps in forecasting what may happen in future under different business situations. இப்போ ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எதுக்காக ஃபினான்ஷியல் பிளானிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற முன்கூட்டியே சில விஷயங்களை நம்ம ஒரு அனலைசேஷன் பண்ணலாம். ஓகே, இப்படி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம், இல்லை இதில் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அனலைசேஷனை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கை பிஸ்னஸினுடைய டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கிற பட்சத்தில் அன்சர்டனிட்டிஸ் நிறைய இருக்கிற இடத்துல அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்றது எந்த சுச்சுவேஷன்லேயும் அந்த ஃபினான்ஸை நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே அதாவது எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் அந்த ஃபண்ட்ஸை யூட்டிலைஸ் பண்ணுற அளவில் நம்மளுடைய அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் இருக்கணும். அப்போது அந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கை எதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம்னா, ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்ற சில விஷயங்களை ஒரு அசம்ஷன், ஒரு அனலைசேஷன், அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஃபினான்ஷியல் பிளானிங்கை நம்ம ரெடி பண்ணுறோம். பை டூயிங் ஸோ இட் ஹெல்ப்ஸ் த ஃபர்ம்ஸ் டு ஃபேஸ் தி ஈவென்ச்சுவல் சிச்சுவேஷன் in a better way. In case நாம ஒரு கோல் செட் பண்ணி வைக்கிறோம். இப்போ நான் ஒரு 1000 கார்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் முன்ன பின்ன இருக்கலாம், மோர் ஆர் லெஸ் இருக்கலாம். மோர் ஆர் லெஸ் இருக்கும்பொழுது அந்த சுச்சுவேஷனை நான் எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்றதுக்கான பிளானையும் நான் என்ன பண்ணணும், அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபினான்ஷியல் பிளானையும் நான் போட்டிருக்கணும். ஓகேவா? ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் இட் மேக்ஸ் த ஃபர்ம் பெட்டர் ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ் த ஃப்யூச்சர். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்றது ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், என்ன நடக்கலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்றதே ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், a growth of 20% in sales is predicted.
ஓகே. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கார் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அந்த கார் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேல்ஸ் வந்து இன்னும் 20% வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு அவங்க ஒரு அனலைசேஷன் வைக்கிறாங்க. ஹவெவர், இட் மே ஹேப்பன் தட் த growth rate eventually turns out to be 10% or 30%. இவங்க வந்து ஒரு 20% சேல்ஸினுடைய growth இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அட் த சேம் டைம் அது 10%ஆகவும் குறையலாம், இல்லை 30%ஆகவும் growth இருக்கலாம். அதாவது பிஸ்னஸில் வந்து அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால பிஸ்னஸ் சுச்சுவேஷனில் எந்த மாற்றங்கள் வேணால் ஏற்படலாம். ஓகேவா? ஸோ மெனி ஐட்டம்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஷால் பி டிஃப்ரெண்ட் இன் தீஸ் 3 சுச்சுவேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, இப்போது நான் 20% க்ரோத் இருக்கிற இடத்துல 30% க்ரோத் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸ்பென்சஸை வந்து நான் இன்கர் பண்ண வேண்டி வரும் இல்லையா? அப்போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் என்னுடைய ஃபினான்ஷியல் பிளான் வந்து இருக்கணும். By preparing a blueprint of these 3 situations, the management may decide that what must be done in each of these situations. ஓகே, இப்போது இந்த எக்ஸாம்பிளில் வந்து 20% க்ரோத்துன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது 10%ஆகவும் குறையலாம், இல்லை வந்து 30%ஆகவும் இன்க்ரீஸ் ஆகலாம். அப்படின்ற பட்சத்தில் இவங்களுடைய ஃபினான்ஷியல் பிளான் வந்து இந்த 3 சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும். அதாவது 10%ஆக இருந்தால் என்னுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் என்னவாக இருக்கும், 20%ஆக இருந்தால் க்ரோத்து என்னுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் என்னவாக இருக்கும், 30%ஆக இருந்தால் என்னோடய ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான அந்த 3 சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கை வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ திஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் ஃபினான்ஷியல் பிளான்ஸ் டு மீட் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் இஸ் கிளியர்லி ஆஃப் இம்மென்ஸ் ஹெல்ப் இன் ரன்னிங் ஆஃப் த பிஸ்னஸ் ஸ்மூத்லி. ஸோ நான் எந்த சுச்சுவேஷன்னாலும் நான் டேக்கிள் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்கை நான் வந்து எந்த சுச்சுவேஷன்னாலும், அதாவது ஒஸ்ட்டு சுச்சுவேஷன்னாலும் இல்லை வந்து பெஸ்ட்டான சுச்சுவேஷன்னாலும் நான் வந்து என்னுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்கை நான் ரெடியாக பக்காவாக நான் வச்சுருக்கேன். அப்படின்ற பட்சத்தில் எந்த விதமான சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணாலும் என்னோட ஆர்கனைசேஷன், என்னுடைய பிஸ்னஸை நான் எப்படி கொண்டு போக முடியும், ஸ்மூத்தாக என்னால் ரன் பண்ண முடியும். ஏன்னா எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அதற்கான ஃபினான்ஷியல் பிளானிங் என்கிட்ட ரெடியாக இருக்குது அப்படின்னும் பொழுது அதற்கேற்ற மாதிரி தான் என்னுடைய ஆர்கனைசேஷனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் வந்து இருக்கும், ஒவ்வொரு ஆக்ஷனும் வந்து இருக்கும். ஓகே, ஸோ for the first point. Second வந்து it helps in avoiding business shocks and surprises. ஸோ பிஸ்னஸஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும் நிறைய ஏற்ற இறக்கங்கள், நிறைய ஒரு ப்ரைஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டினுடைய டிமாண்டை பொறுத்து இருக்கலாம், இல்லை வந்து எக்கானமி லெவலை பொறுத்து இருக்கலாம், இல்லை டெக்னாலஜியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ்லேயும் சில சேஞ்சஸ் வந்து ஏற்படும். ஸோ அது வந்து சில ஷாக்ஸை க்ரியேட் பண்ணலாம். அதாவது நம்மளுடைய ப்ராடக்டினுடைய டிமாண்டு கம்மியாகலாம், அதனுடைய ப்ரைஸ் கம்மியாகலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா நல்ல டெக்னாலஜி வைஸ் வந்து நம்ம அந்த ப்ராடக்டை கொண்டு போய் அதை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படலாம். ஸோ ஷாக்ஸ் அண்ட் சர்ப்ரைசஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் அவாய்ட் பண்ண முடியாத விஷயங்கள். அண்ட் இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஸ் த கம்பெனி இன் ப்ரிப்பேரிங் ஃபார் த ஃப்யூச்சர். இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ஃப்யூச்சருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நம்ம வந்து நிறைய சுச்சுவேஷன்ஸை வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். இட் ஹெல்ப்ஸ் இன் கோஆர்டினேட்டிங் வேரியஸ் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸாம்பிள் சேல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், பை ப்ரொவைடிங் கிளியர் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து பிஸ்னஸினுடைய நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதாவது சேல்ஸ், எவ்வளோ சேல்ஸ் நம்ம பண்ண போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ப்ரொடக்ஷன் வந்து எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் பேஸ் பண்ணி அவங்க அதற்கேற்ற மாதிரியான ஒரு பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ஆர்கனைசேஷனோட கோலை ரீச் பண்ணுறதுக்கும் ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது டீட்டெயில்டு பிளான்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ப்ரிப்பேர்ட் அண்டர் ஃபினான்ஷியல் பிளானிங் ரெடியூஸ் வேஸ்ட், டூப்ளிகேஷன் ஆஃப் எஃபர்ட்ஸ் அண்ட் கேப்ஸ் இன் பிளானிங். அதாவது நான் என்னுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்கை வந்து பக்காவாக நான் வந்து இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணோம், அதுக்கு எனக்கு இவ்வளோ ரா மெட்டீரியல் தேவைப்படுது, இவ்வளோ ஒர்க்கர்ஸ் எனக்கு தேவைப்படுறாங்க, ஸோ இந்த
மாதிரியான எல்லா பிளான்ஸையுமே வந்து நான் கிளியராக போடுறதுக்கு எனக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஸோ டீட்டெயில்டாக என்னுடைய பிளான்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூசிங் த வேஸ்ட். அனாவசியமாக வந்து பொருட்களை வந்து நான் வீணாக்காமல் இருக்கிறதுக்கும், டூப்ளிகேஷன் ஆஃப் எஃபர்ட்ஸ், டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸை கொண்டு வர்றதோ, இல்லை ஒரு வேலையை 2 முறைக்கு வந்து நம்ம செய்கிறதோ, அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கும், அதே போல் பிளானிங் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி அந்த எக்ஸ்பென்சஸை நான் இன்கர் பண்ணி என்னுடைய ப்ராடக்ட்டை நான் சேல்ஸ்க்கு கொண்டு வர்றதுக்கும், அதே போல் அதை தாண்டி ஏதாவது ஒரு அன்சர்டினினால என்னோட பிளானிங்கை வந்து நான் கொண்டு போகாமல் இருந்தால் அந்த கேப்பை சரி பண்ணுறதுக்கும் இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ட்ரைஸ் டு லிங்க் த ப்ரெசன்ட் வித் த ஃப்யூச்சர். ஸோ நான் இன்னைக்கு சுச்சுவேஷனுக்காக நான் ஒரு ஃபினான்ஷியல் பிளான் போடுறேன்னா, அண்ட் அட் த சேம் டைம் நான் என்ன பண்ணுவேன், அதை பேஸ் பண்ணி ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஏற்படலாம் அந்த ப்ரெடிக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் போடும்போது என்னுடைய ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கொன்று லிங்க் ஆகி இருக்கிற மாதிரி தான் வந்து நான் என்னுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இட் ப்ரொவைட்ஸ் அ லிங்க் பிட்வீன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்சிங் டிசிஷன்ஸ் ஆன் எ கண்டினியூஸ் பேசிஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஓகேவா, அதே மாதிரி என்னென்ன மாதிரியான ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ இதையெல்லாம் வந்து கண்டினியூஸாக நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக ஃபினான்ஷியல் பிளானிங்கை சரிவர பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஃபினான்ஷியல் பிளானிங்கை நான் சரிவர பண்ணும் பொழுது என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நான் முதலீடு பண்ணணும், என்னுடைய ஃபினான்ஷியல் லெவலில் நான் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்றதுக்கும் வந்து இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பை ஸ்பெல்லிங் அவுட் டீட்டெயில்டு objectives for various business segments, it makes the evaluation of actual performance easier. அதாவது என்னுடைய ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து நான் டீட்டெயில்டாக கிளியராக நான் வச்சுருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து அந்த க்ளீன் அண்ட் கிளியரான என்னுடைய ஆப்ஜெக்டிவை நான் ரீச் பண்ணுறதுக்கு ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸாக மாற்றுறதுக்கும் வந்து இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய ஆப்ஜெக்டிவை நான் கோலை ரீச் பண்ணணும், அதுக்கு எனக்கு அட் ப்ரெசண்ட் இருக்கக்கூடிய அந்த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸும் நான் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸும் வந்து மீட் ஆகணும் அப்படின்னும் பொழுது என்னுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி அது இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் என்ன பண்ணணும், ஆர்கனைசேஷனோட கோலை வந்து என்னால் ரீச் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்டிவாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்களுக்கான ஒரு கோலை வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க, டீட்டெயில்டான கோலை வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த செக்மெண்ட்டை வந்து க்ளீன் அண்ட் கிளியராக வந்து கொண்டு போகிறதுக்கும், அதே போல் நம்மளுடைய ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸை ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸோட கம்பைன் பண்ணி கொண்டு போகிறதுக்குமே வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் பிளானிங். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.